நான் வந்து சேலம் ப்ரோ. ஒரே டோலிஸாக போகிறாங்கப்பா. பாருங்க பொம்பளை சோ கேட்குது உனக்கு. சாவடிக்கிறதுக்குனே இருக்கான். எங்கே போகிறோன்னு சொல்ல மாட்டேறான், என்ன பண்ணுறோன்னு சொல்ல மாட்டேறான். எப்படி நான் விளாகில் சொல்கிறது? எதையும் சொல்கிறது கிடையாது. அது பாட்டுக்கு போகுது வண்டி. அப்போதைக்கு ஒரு டீ ஸ்டாப் போட்டான்னா இங்கே பக்கத்தில் என்ன பிளேஸ் இருக்குது பாருங்கிறான். அப்படியே திருப்பி அங்கே போகிறான். போயிட்டு அறக்க பறக்க கிளம்புறான். இதே தான் நடந்துகிட்ருக்கு. யாரா நீ? நான் தான் சொல்கிறேன் இப்படிலாம் வராதா. கீழே விழுந்தீங்கன்னா முட்டி உடஞ்சி போயிரும்டா. ஏய் வழி விட்றா. ஐயோ போயிட்டான்ல. என்ன கரெக்டாக லோனாவாலா 40 கிலோமீட்டருங்க. லோனாவாலா அவன் பேர். இப்படிலாம் நம்ம பக்கத்தில் வந்து நின்னா நம்ம என்ன தான் பண்ணுறது? என் பின்னாடியும் ஒருத்தவங்க வந்துட்டுக்கிறானு. என்னடாவா டிரைவர் இல்லைன்னா இவனை எப்படா பிடிக்கிறது? சரி ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ, பாய் ப்ரோ. பயங்கரமாக இருந்தா இன்னும் பயங்கரமாக இருக்கும். இல்லைண்ணா நாக்கு தள்ள கீழே திருப்பி இறங்க வேண்டிய தான். ஃபைனலாக நம்ம வந்து டே 2 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் மேடி ரோட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பூனேலேருந்து செகண்ட் டே. ஆக்சுவலாக நம்ம 3 டேஸ் ஆச்சு ரைட் பிளான் பண்ணி. பட் இதுதான் நம்மளோட டெஸ்டினேஷன்ஸ்லாம் போக வேண்டிய டே. அதனால் நாம் வந்து டே கணக்கு வந்து இன்றைக்கி தான் செகண்ட் டேவாக பிளான் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஆக்சுவலாக எங்கே போகிறோம் அப்படின்னா லோனாவாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம். ஆனால் இந்த ரூமு கொடுத்தான் பாருங்கள், இவனுக்கு வந்து எப்படி சொல்கிறது, பெரிய தேங்க்ஸ் சொன்னால் கூட அவனுக்குலாம் வந்து இதாகாது. ஏன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நேற்று வந்து அவன் ஊருக்கு கிளம்பிட்டான். ஆக்சுவலாக அவனுக்கு வந்து விடிகாலத்தில் 4 மணிக்கு ஃப்ளைட்டு. அதனால் அவன் கிளம்பிட்டான். மச்சான் நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்கணுமோ தூங்கி எந்திரிச்சு போங்க, ஒரு அவசரமும் கிடையாது, நான் தானே போகிறேன், நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல யாரும் பெரிய வெளியாளுங்கள்லாம் விட மாட்டாங்க. சப்போஸ் நீங்கள் இப்போ வந்துட்டோமா திருப்பி ரிட்டர்ன் போய் ஏதோ ஒரு பொருள் எடுக்கணுன்னா கூட உள்ளே யாராச்சும் இருந்து வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகணும். இல்லைனா அந்த பாஸ் வச்சுருக்காங்க, அந்த பாஸை வந்து கொடுத்துட்டாங்க நமக்கு ஓனர் அப்படின்னா அது காட்டிட்டு உள்ளே போய்க்கலாம். மற்றபடிலாம் வெளியாளுங்க யாரையுமே இவங்க அலோவ் பண்ணுறது கிடையாது. மற்றபடி இந்த பூனே சிட்டி வந்து சின்னதாக இருந்தாலும் அழகாக இருக்குது. சுற்றி மவுண்டன்ஸ் ரேஞ்சு காட்ஸு, அதனால் ரொம்பவுமே அற்புதமான ஒரு ஊராக இருக்குது. நேற்று வந்து நாங்கள் தாமணி காட்ஸ்க்கு போயிருந்தோம். அதெல்லாம் வந்து நேற்றே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. வேறு லெவலில் ஒரு ஊராக இருந்துச்சு. மான்சூன்னாவே தாமணி காட்ஸ் அழகாக இருக்கும்பாங்க. அதே மாதிரி நேற்று வந்து பயங்கர அழகாக இருந்துச்சு. மலை, மிஸ்ட்டு, அழகு அப்படின்ட்டு நிறையா சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு கிளம்பி இன்றைக்கி வந்து டே 2 லோனாவாலா சைட் போக போகிறோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம எக்ஸ்ப்ரெஸ்வே வந்து பைக் அலோவ் பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, பார்க்கலாம். ஆன் தி வேலை எதுனாலும் பிளான் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எங்கே செல்வோம் என்று தெரியவில்லை. பார்ப்போம் எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துட்டு நான் சொல்கிறேன். என்னடா பண்ணுறீங்க 2 பேரும்? என்ன என்கவுண்டர் பண்ணுறானுங்க. நல்ல கோல்டு வந்துருச்சுங்க. ஏன்னா ஃபுல்லாகவே மழை தான். இங்கே ஏதோ கொஞ்ச நேரம் வெயில் அடிக்கிறதுங்கிறது பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் இங்கே கொஞ்சம் வெயில் அடித்தாலும் பயங்கர சூடாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதே கொஞ்சம் அந்த சூரியன் மறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஜிலுன்னு இருக்குது. ரெண்டுமே இந்த இடத்துல பயங்கரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த ரைடிங் கியர்ஸ் வேறு போட்டுக்கிட்டு சாமி ரொம்ப கசகசன்னு. ஒன்று மழை பெஞ்சிச்சுன்னா ஷூ எல்லாம் நனைஞ்சி கசகசன்னு இருக்குது, இல்லைனா ஃபுல்லாக வெயில் அடித்து வேர்த்து கசகசன்னு இருக்குது. இதுக்கு ஒரு வழியே இல்லையா அப்படின்னு எதாவது புலம்புற மாதிரி இருக்குது.
இன்னும் நம்ம சிட்டிலேருந்து வெளியில் போகிறதுக்கு கிட்டத்தட்ட ½ அன் ஹவருக்கு மேலே ஆயிரும். ½ அன் ஹவர்லாம் இல்லை, ½ அன் ஹவருக்கு மேலே ஆயிரும், எப்படியும் 1 ஹவர் ஆயிரும். இந்த ஊரில் டிராஃபிக்கை மதிக்கிறதே கிடையாது. யாருமே டிராஃபிக்கை மதிக்க மாட்டாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், சிக்னல் போடுவாங்க, அப்போ எப்படி இருக்கும்னு மட்டும் பாருங்கள். யாருமே மதிக்கிறது கிடையாது. அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு போகிறாங்க வராங்க. சிக்னல் போட்டால் அவனுக்கு வந்து தோணுச்சுன்னா நான் போகணுன்னு தோணுச்சுன்னா போகிறாங்க. இன்க்ளூடு கவர்மெண்ட் பஸ்ஸெலாம் இன்னும் நான் பார்க்கவே இல்லை. ஏதோ 1-2 பஸ்ஸு அப்படியே ஸ்லோவாகுது, முன்னாடி ஏதோ வண்டி நிற்கிது அப்படின்ட்டு. மற்றபடிலாம் கவர்மெண்ட் பஸ்ஸு சிக்னலில் நிற்கிறதே கிடையாது. அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு ஜாலியாக போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க. இப்போ நம்ம மாப்பிள்ளையை வந்து விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் பறந்துடுவான். அப்புறமேட்டு நம்ம எங்கே போனோம் என்ன பண்ணுறோன்னே தெரியாது. அவன் வந்து விட்டுட்டு அப்பப்போ சொயின்ட்டு போயிடுறான். 300 சிசிக்கு 200 சிசிக்கு வித்தியாசம் இருக்குது பவர். அதனால் வந்து நம்ம அவனுக்கு ஏற்ற மாதிரி ஓட்டி தான் ஆகணும். இங்கே வந்து மைலேஜ் அது இதுன்னு பார்த்தோம்னா வேலைக்கே ஆகாது பாருங்கள். அதுக்குள்ளே அங்கே போயிட்டானா பார்த்தீங்களா, சிக்னல் இப்போ தான் போட்டாங்க, அதில் யாருமே நிற்கல தான் பாருங்கள். அங்கே போயிட்டுருக்குறாங்களா, சிக்னலு யாரும் மதிக்கிறது கிடையாது. இங்கே எப்படி ஓட்டணுங்கிறதே பெருசாக தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக இது தாங்க நம்ம பூனேயோட பஸ் ஸ்டாப்பு பாருங்கள்லாம். மேலே ஹைட்டாக நின்றுக்கிறாங்க. ஏன்னா இந்த ஊர் வந்து பஸ் ஸ்டாப்பு யாராச்சும் மதிச்சாங்களா, சிக்னல் போட்டிருக்காங்களா, நம்மளும் போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுதான் வந்து பஸ் ஸ்டாப், இந்த ஊரோட பஸ் ஸ்டாப்பு. எந்த ஒரு பஸ்ஸுக்குமே வந்து படிக்கட்டே கிடையாது, அப்படியே ஹைட்டாக ஓப்பன் விட்டுட்டாங்க. அதனால் வந்து ஹைட்டில் நின்று தான் நம்ம வந்து பஸ் ஏறுற மாதிரி தான் ஏறி ஆகணும். இந்த மாதிரி இடத்துக்கு வந்து தான் நம்ம பஸ் ஏறணும். பாருங்க எல்லாமே ஹைட்டாக படிக்கட்டு வச்சுக்கிறாங்க. அதை எட்டி பார்த்துட்டு இருக்குது பாருங்கள் அக்கா. ஒன்றுமே மதிக்க மாட்டான் சிக்னலை. ஒரு சிலர் வெளியூர்காரங்க வந்து நின்னாங்க மும்பையிலேருந்து, அப்படின்னா மட்டும்தான் டிராஃபிக் ஆகுது. மற்றபடி இந்த ஊர் ஆளுங்கள்லாம் வந்து நிற்கிறதே கிடையாது. உனக்கு பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறானுங்க. சரி, நம்மளுக்கும் அது ஒரு நல்ல ஊர் தான், நம்மளோட பெருமையே இல்லாத ஊர். அவன் பாட்டுக்கு அடிச்சு ஊற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் வந்தால் கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பைக்கில் இதை விட்டுட்டோம், இந்த ரோட்டில் விட்டுட்டோம். அதெல்லாம் ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது. அதெல்லாம் போயிட்டானுங்களே. சிக்னல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாறிக்கலாம். அவ்வளோதான். என்ன மால் இது? ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டி. ஓ, அந்த இதுக்கு வந்துட்டோங்க, பீரங்கி தயாரிக்கிற இடத்துக்கு. கரெக்டு தான், பீரங்கி தயாரிக்கிற இடம் பாருங்க. இங்கே தான் அக்னிவாஸ் அப்படின்னு அந்த இதெல்லாம் செய்கிறாங்க. பீரங்கி அப்புறம் அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து இந்த ஏரியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இங்கே ஏதோ நடந்ததெல்லாம் வந்து அடுத்த ஸ்ட்ரீட்டில் வந்து அவங்கள மெமோரியலாக வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே இருக்கும். சம்திங் ஏதோ வார்னு தான் போட்டிருந்துச்சு, என்ன வார்னு தெரில. இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும்னு கேட்குறீங்களா? நீ தான் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன், உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று நைட் நாங்கள் இது வழியாக தான் வந்தோம். அப்போ வந்து ஒவ்வொன்றா பார்த்து நோட்டீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். அதனால தான் சொல்கிறேன், இல்லைனா எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? அதனால் ஓரளவுக்கு நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஊரை பற்றி. இப்போ அடுத்தது நம்ம வந்து இந்த பூனே சிட்டியை விட்டு காலி பண்ணுறோம், வெளியில் போகிறோம். அதுதான் நம்ம முதல் வேலையே. இப்படியே வண்டி ஓட்டிகிட்டு இருந்தோம்னா மைலேஜும் தராது, ஒன்றும் தராது. இப்போ அடுத்தது பெட்ரோல் அடிக்குமா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எது பண்ணாலும் சரி ஏதாச்சும் மேனேஜ் பண்ணுவோங்க. யாரா நீ? நான் தான் சொல்கிறேன், இப்படிலாம் வராதா, கீழே விழுந்தீங்கன்னா முட்டி உடஞ்சி போயிரும்டா. ட்ரௌசர் போட்டுட்ருக்க.
ஏய் வழி விட்றா. ஐயோ போயிட்டான்ல. என்ன கரெக்டாக லோனாவாலா 40 கிலோமீட்டருங்க. லோனாவாலா அவன் பேர். எப்போ பயங்கர டிராஃபிக் ஆகுதுங்க. இட்ஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ். இப்படிலாம் நம்ம பக்கத்தில் வந்து நின்னா நம்ம என்ன தான் பண்ணுறது? என் பின்னாடியும் ஒருத்தவங்க வந்துட்டுக்கிறானு. என்னடாவா கொன்னே போடுவேன். வேணாம் क्या करूँ मैं मेरे जो பின்னாடி வேற அவ்வளோ பெரிய லக்கேஜ் இருக்குடா. எப்படி இருக்கு பின்னாடி பார்க்கும்போது? அண்ணன் பாவம், அண்ணெல்லாம் வண்டி இப்படி ஓட்டவே மாட்டான். ஓட்டு கொண்டுகிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். குதிரையை கரெக்டாக ஓட்டுண்டே சிட்டிக்குள்ள 100 போயிட்டு இருக்கான். ஹைவேஸ்ல 80 தான் போவேன். ஒரே ஆள் நீ தான். நல்லா ஓட்டுறான். ஹெவி டிரைவர். நல்லா இல்லைன்னா இவனை எப்படா பிடிக்கிறது? நானும் விட்டு பிரிக்குவேன். இடிக்கிறான்டா. என்னன்னு கேளு. டேய் வண்டி இடிக்கிறான்டா. குதிரையை இடிச்சின்னா வெளுத்து விட்டுருவேன். இப்போ நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மும்பைக்கு ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் பிஃபோரில் இருக்கோம். இப்போ நம்ம என்ன ஸ்பாட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னா கார்லா கேவ்ஸ் அப்படின்னு சொல்லி, கார்லா கேவ்ஸ் சம்திங் அந்த கேவுக்கு தான் போக போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் இருக்குது அந்த கேவுக்கு. இப்போ அதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது வந்து மாத்திரான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. மாத்திரான் அலோவ் பண்ணுவாங்களா மாட்டாங்களாங்கிறது தெரியல, ஏன்னா டைம் ஆகிடுச்சு. சரி எதுக்கும் வந்ததுக்கு வந்து ஒன்ஸ் நம்ம லக்கு பார்க்கலாமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம மும்பை போகலாம் அப்படிங்கிற பிளான் இருக்குது. ஏன்னா நம்மளோட இன்னொரு 3-4 பாய்ஸ் வந்து வந்துட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர் பிஃபோரில் இருக்கிறாங்க. பா வியூ பாருங்கள், அப்படி செமையாக இருக்குது. பிரைட்னஸே இல்லைடா. வா வெறித்தனமான இடமா இருக்கு. செமையா இருக்குதுங்க பிளேஸு. ஏன்னா நம்ம அந்த கேவ் எங்கே இருக்குன்னு தெரியல, அந்த கேவ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பார்க்கலாம் அது எப்படி இருக்குது என்ன அப்படின்ட்டு. நாம் பாட்டுக்கு விட்டு வண்டி அடிச்சு நவுத்தி ஓட்டிகிட்ருக்கோம். நமக்கு மைலேஜும் வேணும், என்ன பண்ணுன்னு தெரியல. இந்த வண்டி போட்டு தண்ணியாக குடிச்சு தள்ளுது. அவன் 4 டைம் தான் பெட்ரோல் அடித்தான், இதுக்கு 8 டைம் அடித்தாச்சு பெட்ரோலு. கால கொடுமை. என்ன வண்டியோ தெரியல. அவ்வளோதான், ஒரு ஹீல்ஸ் ஏறி இறங்கிட்டோம். கரெக்டாக கொஞ்சம் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயின் மேலே போய் கூட்ஸு மோதிச்சு. அதனால் பயங்கர டிராஃபிக்காக இருந்துச்சு. நம்ம கூட டிராஃபிக்காக இருக்குது என்னன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதனால தான் வந்து ஃபுல்லாக டிராஃபிக் ஆகி ஒரு ரோடையே பிளாக் பண்ணிட்டாங்க. அதனால் எல்லா வண்டியும் ஒரே ரோட்டில் போகிற மாதிரி இருக்கிறதுனால வந்து பயங்கரமாக டிராஃபிக் வந்து ஒரு வழி பண்ணி விட்ருச்சு நம்மளைய. பார்க்கலாங்க, நம்ம வந்து இன்னும் இந்த மாதிரி என்னெல்லாம் சினாரியோஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. நல்லா ஒரு ரைடு ஒரு ஃபுல்ஃபில்லாக போயிட்டுருக்கு. பார்க்கலாம் எந்த நிலைமைக்கு போக போகுதுன்னு தெரியல. எனிவேஸ் எதையோ ஒன்று பண்ணுவோம், யார்கிட்டையோ ஒன்று கேட்டு தெரிஞ்சு சரிங்க. நம்ம வந்து அந்த கேவ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து அங்கே கிட்டக்க போய் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்லா கேவ்ஸோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். இனிமேட்டு ஹீல்ஸ்ன்னு நினைக்கிறேன். இதான் ஒரே பயங்கரமாக இருக்கே.
வேற மாதிரி இருக்குதுங்க. ஏறிடு ஏறிடு. பயங்கரமாக ஸ்லோப்புங்க. அப்பா திடீர்னு பார்த்தீங்களா அப்பப்போ மவுண்டெயின்ஸ் வந்துடுது. சூப்பராக இருக்குதுங்க இடமே, பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் கார் வேறு அங்கங்கே நின்று இருக்குது. ஆட்டங்கம்மாவை இது என்னங்க புது கூத்து. பயங்கரமான டிராஃபிக்காக இருக்கும் போலையே. இதில் எப்படி நம்ம கடந்து போகிறதுன்னு தெரில. ஜஸ்ட் மினிட் போட முன்னாடி போங்கடா. இங்கே இவ்வளோ டிராஃபிக்கா? ரொம்ப ஃபேமஸான இடமோ? பயங்கரம். இதை வேறு நம்ம எப்படி இதை முடிச்சுட்டேன்னா அடுத்த பிளேஸ்க்கு வந்து நம்ம போகிறது அப்படிங்கிறதுங்கிறதே மிகப்பெரிய டாஸ்காக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நாயே அவனே தள்ளாடி ஓடிட்டு வந்துட்டுருக்கான். ஐயோ சரி விடுங்க, நம்ம மேலே போயிட்டு நம்ம வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கார்லா கேவ்ஸ் நானுங்க கடைசியாக நம்மளை வந்து இந்த நிலைமை கொண்டு வந்துட்டாங்க. ஏற விட்டானுங்க பாஸு. ஐயோ 5 நிமிஷம் 2 கிலோமீட்டர் பையா 2 கிலோமீட்டர் பையான்னு இவ்வளோ தூரத்துக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஆத்தாடி, நான் கூட வண்டியில் போகிற மாதிரி இருக்குது போகலாம் அப்படின்ட்டு இங்கே வந்தா இது பயங்கரமான ஸ்லோப்பாக இருக்குது. ரொம்ப மோசம். ஆனால் அழகான டோலிஸ்லாம் பார்த்து ஒரு வைப் ஏறி நம்ம பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். இப்படி ஏறி போகிறோம். மேலே இருக்கிறது கொஞ்சம் பயங்கரமாக இருந்தால் இன்னும் பயங்கரமாக இருக்கும். இல்லைனா நகு தள்ள கீழே திருப்பி இறங்க வேண்டிய வரன்னு தான். சத்தியம் இல்லைங்க, இவ்வளோ தூரம் தான் இப்படி நடந்து போகிறது. அப்பா, அதனால் தான் எனக்கு தெரிஞ்சு மேலே இருக்கிறதுன்னு தான் நினைக்கிறேன். அதான் போவோம். நம்ம பாய்ஸ்லாம் வந்துட்டுருக்கானுங்க. வாங்க நம்ம மேலே போய் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபைனலாக நம்ம மூச்சுதலை ஏறி வந்தா அழகாக இருக்குது. வேற லெவல். கல்லை குடஞ்சி உள்ளே வந்து ஒரு இதே செஞ்சு வச்சுருக்காங்க. பயங்கரமாக இருக்கு. அப்பா சரியாக மூச்சு வாங்குதுடா கண்ணா, ஒன்றும் பண்ண முடியல. பாருங்க எப்படி இருக்கு, வேற மாதிரி இருக்கு. ஒருத்துங்க செம்மையாக இருக்கு. என்ன உங்கெல்லாம் போகலாம். நீங்களும் தமிழா? ஓ வாவ், சூப்பர். நான் என் ஃப்ரெண்ட்ஸு நினச்சி நவரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து சேலம் ப்ரோ. நானும் என் ஃப்ரெண்ட்ஸு தான் இவ்வளோ ஹைட்டில் தான் கரெக்டாக நடந்து வந்துட்டு இருக்கானா. சரி ஓகே நவரு அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் ப்ரோ? நாங்கள் சென்னையில் இருந்தோம். அப்படியா? ஓகே. நான் சேலம்லேருந்து வரேன், இவங்க எல்லாம் பெங்களூர்லேருந்து வராங்க. இப்போ அடுத்த டெஸ்டினேஷன் எங்கே ப்ரோ? அடுத்து லேக்கில் போட்டிங். எங்கே? இங்கே லோனாவாலாவில் லேக் இருக்குது. அதோட இன்னொரு கேவ் நல்லா இருக்குது ஆக்சுவலாக. அங்கே போனீங்கன்னா நல்லா ஃபோட்டோஸ் எடுக்கலாம், நல்லா இது எடுக்கலாம். அப்படியா? லோனாவாலா கூட. ஓ, இப்போ நாங்கள் மாத்திரான் தான் போகலான்ட்டு. இங்கேருந்து 12 கிலோமீட்டர் வரும். ஓகே. 16 கிலோமீட்டர். ஓ, அங்கே நல்லா இருக்குது. நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் நல்லா ஏறணுமா ப்ரோ? அங்கேயும் அங்கே
இதை விட அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் கம்மி தான். அதாவது ஸ்டெப்ஸ் கம்மி, கொஞ்சம் ஏற கஷ்டமாக இருக்கும். சரி ப்ரோ, பை ப்ரோ. ஒரே டோலிஸாக போகிறாங்கப்பா. பாருங்க, பொம்பளை சோக்கு கேட்குது உனக்கு. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு, பொம்பளை சோக்கு ஏண்டா 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 நீ ஒருத்தர்கிட்ட தான் அசிங்கப்படுத்த, நான் வீடியோவை போட்டு எல்லாத்திட்டையும் அசிங்கப்படுத்துவேன்டா. சேனல் பெரிய மயிர் சேனல் எடிட் பண்ணுங்க சார். அப்புறம் இதை பற்றி பேசுங்க. சரி, ஓகே ப்ரோ, பாய் பாய் ப்ரோ, பாய் பாய் ப்ரோ. நம்ம தமிழ்நாடு ரைடரை வந்து நம்ம மகாராஷ்டிராவில் பார்த்தது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது. டிஎன்னு பார்த்தாவே எவ்வளோ அன்பாக வந்து பேசுகிறாங்க. இதுதாங்க ரைடில் கிடைக்கிற ஹாப்பினஸ் உண்மையாலுமே. அடாடா டோலிஸு டோலிஸு, இப்படிலாம் வந்து நிற்கிறீங்களே, நான்லாம் பாவமாக தெரியலையா உங்களுக்கு? இப்போ தான் நொந்து நூடுல்ஸ் ஆகி கீழேருந்து வெளில வந்திருக்கேன். வாவ், இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்லோப் தெரியுமா? வா, பயங்கரமாக ஸ்லோப்பு. அடே சாமி, ஸ்லோப்பு வெறித்தனமான ஸ்லோப்பு. ஐயோ, ஃபைனலாக நம்ம இந்த கர்வை பார்த்துட்டு அடுத்தது வந்து எங்கேயோ போகலாம். நானுங்க எங்கே போகிறானுங்கன்னு தெரியல. நடுவில் எங்கேயாவது நல்ல ஸ்பாட்டாக இருந்துச்சுன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓ மை காட், ஒரு வழியாக கீழே இறங்கிட்டோம். டாடாடாடா, இது அல்லவா ஊர்? எல்லாத்தையும் பெப்பர் பேன் காட்டிக்கிட்டு. எங்கள் ஊர்லலாம் இப்படி இருந்தால் எல்லாம் கொரோனா மருந்து வச்சு கொண்டு போடுவாங்க. ஏதோ இந்த ஊராக இருக்கங்காட்டி நல்லா இப்படி சுற்றிட்டு இருக்கிறாங்க. எங்கள் ஆளுங்கள்லாம் இங்கே வந்தால் அவ்வளோதான். என்னடா இவெல்லாம் இப்படி சுற்றிட்டு இருக்கிறாங்க, டே ஏன்டா இந்த ஊருக்கு கூப்பிட்டு வந்தீங்க அப்படிம்பாங்க. எனிவேஸ், இந்த இடத்த பார்த்தாச்சு. பட் ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக ட்ரக் பண்ணி போய் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதனால் வந்து உள்ளே போனால் லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகல. மாத்திரம் போகிறோம். மாத்திரான் சம்திங் ஏதோ ஒரு ஊர். அந்த ஊருக்கு போகிறோம். இப்போ வா, பயங்கரமாக இருந்துச்சு அந்த கேர்வ். எப்படி செஞ்சுருந்தாங்க அப்படியே பார்க்க வியப்பாக இருந்துச்சு. பட் ஆனால் எங்கள் பாய்ஸ்க்கெலாம் அது மேலே பெரிய ஆர்வம் கிடையாது. எங்கள் பாய்ஸ்க்கு ஒன்லி நேச்சர், ஹிஸ்டோரிக்கல் பிளேஸ் இந்த மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு அட்வென்ச்சராக இருக்கணும், நேச்சராக இருக்கணும், இது மட்டும் தான் அவங்களுக்கு பிடிக்குது. மற்றபடிலாம் வந்து அவங்க லைக் பண்ண மாட்றானுங்க. போனதும் நீங்கள் மட்டும் போகிறதுனா போயிட்டு வாங்க, நான் அங்கே வரல அப்படின்றப்போவே எங்களுக்கு சரி எல்லோரும் போகிற மாதிரி இருந்தால் போகலாம், அவனுங்க மட்டும் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிறப்ப சரி போ வேணாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வெளியில் மட்டும் கொஞ்சம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு நம்ம இப்போ அடுத்த பிளேஸ்க்கு கிளம்பிட்டோம். பட் ஆனால் பயங்கரமான ஸ்டெப்ஸு ஏறி போய் பார்க்குறது அப்படிங்கிறது பயங்கரமாக இருந்துச்சு. அதனால் எல்லாம் டயர்ட் ஆகிட்டாங்க. அதனால் சீக்கிரம் அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு நம்ம ஆளுங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. பார்ப்போம் என்னெல்லாம் நடக்குதுன்ட்டு. நம்ம ரைடு ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி ஏதோ ஒன்று நடக்கணும். இங்கே பாருங்கள், இவங்க ஒரு கிரிஞ்சுங்க, தற்குறி சாவடிக்கிறதுக்குனே இருக்கான். எங்கே போகிறோன்னு சொல்ல மாட்டேறான், என்ன பண்ணுறோன்னு சொல்ல மாட்டேறான். எப்படி நான் விளாகில் சொல்கிறது? எதையும் சொல்கிறது கிடையாது. அது பாட்டுக்கு போகுது வண்டி. அப்போதைக்கு ஒரு டீ ஸ்டாப் போட்டான்னா இங்கே பக்கத்தில் என்ன பிளேஸ் இருக்குது பாருங்கிறான். அப்படியே திருப்பி அங்கே போகிறான். போயிட்டு அறக்க பறக்க கிளம்புறான். இதே தான் நடந்துகிட்ருக்கு.
பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்ட்டு இன்றைக்கி. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் இன்றைக்கி ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அதுக்கப்புறமேட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் நாளைக்கு தான் வந்து நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்ப்போங்க என்ன தான் நடக்குதுன்ட்டு. எனிவேஸ் நாம் இப்போ அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறப்போ உங்களை நான் சந்திக்கிறேன்.